போலி எப்படி செய்ய போகிறோங்கிறத நம்ம காட்ட போகிறோம். ஓகேவா? இன்றைக்கி ஒரு 2 கப்பு மைதா மாவு எடுத்துக்கிடுவோம். ஓகே, 2 கப்பு மைதா. ஓகே, கொஞ்சம் மஞ்சள் தூள். மஞ்சள் தூள் எதுக்குன்னா கொஞ்சம் கலருக்கு. அது தேவையான அளவு கொஞ்சம் உப்பு. ஓகே, தேவையான அளவு கொஞ்சம் உப்பு எடுத்துக்கங்க. ஓகே, தேவையான அளவு எண்ணெய். ஓகே, எண்ணெய் விட்டுருங்க. நாங்கள் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கோம். நீங்கள் வேறு எண்ணெய் விடனா விட்டுக்கலாம். அந்த தேங்காய் எண்ணெய் நல்ல மணமாக இருக்கும். ஓகேவா? இதை பிணைஞ்சிக்கிடும். நல்லா இந்த எண்ணெயிலே போட்டு பிணைஞ்சிக்கிடும். இதை நம்ம தண்ணி விட்டு அப்படி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிடுவோம். நான் கட்டியாக பிசையணும். நம்ம இதுக்கு பண்ணிட்டோம்னா சப்பாத்திக்கு புரோட்டாக்கு பண்ணிட்டோம் பார்த்தீங்களா, அதேமாதிரி பிணைஞ்சி ஒரு அரை மணி நேரம், குறைஞ்சி அரை மணி நேரத்துக்கு மேலே தான் வைக்கணும் பார்த்துங்க. அப்படின்னா நல்லா கோரும். ஓகேவா? அது நம்ம பிணைஞ்சி கோர வச்சுக்கிடுவோம். பாருங்க எப்படி பிணைஞ்சி வச்சுட்டு பாருங்க. பிணைஞ்சி வச்சு 10-15 நிமிஷம் ஆகிட்டு இன்னொரு 15-20 நிமிஷம் ஆகிட்டுதுன்னா அது நல்லா கோரணும். எப்படி இருக்கும்? இப்படி கலராக இருக்கும். ரொம்ப மஞ்சள் பொடி மஞ்சளோடு அடிச்சிடும். லைட்டாக தான் மஞ்சள் பொடி போடணும். ஓகேவா? அடுத்தால நம்ம இதுக்கு அந்த உள்ள சேர்ப்போம் பார்த்திங்களா, அந்த பூர்ணம் இனிப்பும். இந்த பூர்ண இனிப்பு எப்படி சேர்க்கணும்னு கடலைப்பருப்பை நம்ம நனைய போட்டு வச்சுருக்கோம். நனைய போட்டு ஒரு 20 நிமிஷம் ஆகிட்டு, அரை மணி நேரம் ஆகிட்டுன்னு வைங்களேன். நம்ம அதை லைட்டாக அவிச்சு எடுத்துக்கிறோம். கடலை பருப்பு நம்ம நனைய வச்சுருக்கோம். ஒரு அரை மணி நேரம் நனைய வச்சு கொஞ்சம் தண்ணி போட்டு அதை கொஞ்சம் வேக வச்சுக்கிறோம். ஊற்றி வேக விட்டு, ஏன்னா கடலை பருப்பு வேக விட்டு வெந்தோடனே ஒரு 3/4 வாசி வெந்துடணும். பார்த்துருங்க, நல்லா வேகணும். வெந்தோடனே அதுக்கு தேவையான நம்ம அச்சோளம் எடுத்துக்கிடும். வெல்லம், மண்டவளம், அச்சோளம் அதே நம்ம எடுத்துக்கிட போகிறோம். இதுக்கு இது வேகுது. பாருங்க, நம்ம தட்டி வச்சுக்க அச்சோளம் இருக்குல்ல, அதை லைட்டாக காய்ச்சி எடுத்துக்கிறோம். ஓகேவா? அதெல்லாம் ரொம்ப இது பண்ணாண்டா. அது என்னென்னா அவங்களுக்கு லைட்டாக கரையணும், அவ்வளோதான். கரையிற மாதிரி லைட்டாக காய்ச்சி எடுத்துக்கிறோம். ஓகேவா? கடல் பருப்பு வந்துக்கிட்டு இருக்கு, பார்த்துடுங்க. ஓகே, இதில் பாருங்கள் ஒரு 2-3 ஏலக்காய் எடுத்து நம்ம இதில் தட்டிக்கிடுவோம். ஓகே, தட்டி வச்சுருக்க ஏலக்காயை இந்த தட்டி வச்சுருக்கோமா, அதுதான் இந்த வெள்ளத்தில் சேர்த்துக்கிறோம். ஓகே, இதை சேர்த்துக்கிறோம். தேங்காய் துருவி வச்சுருக்கோம். அது பிறகு இந்த கடலை பருப்பு வச்சுங்க நனைய வச்சு வேக வச்சுருக்கோம். இதை லைட்டாக மிக்சியில் ரொம்ப கட்டி வைக்கின்ற லைட்டாக அதையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கிறோம். ஓகே, நிறைய அரைச்சி வச்சுக்க கடலை பருப்பில் தேங்காய் துருவில் நம்ம அதில் சேர்க்க போகிறோம். ஓகே, சேர்த்து போகிறதையும் போட்டுரு. அதில் நம்ம இந்த அச்சோளம் இருக்குல்ல, அதை நம்ம அதை சேர்த்து விடுவோம். அச்சோளம் ஏலக்காய் கரைச்சி வச்சுருக்கோன்னு கரைச்சி நம்ம பாவு மாதிரி காய்ச்சி வச்சுருக்கோம். இதுக்கு இந்த பூரணம் செஞ்சு வச்சுக்கோம் பார்த்தீங்களா, கடலை பருப்பு போடணும். கடலை பருப்பு தேங்காய் போட்டுக்கணும். அதில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கணும். ஓகேவா? டேஸ்ட்டுக்கு உங்களுக்கு நெய் பிடிக்கலங்காக சேர்க்க வேண்டாம். அந்த நெய் உடம்பு ஹெல்த்திக்கு நல்லது. கொஞ்சம் சேர்க்கணும். அதோட போட்டு அது தண்ணியில் அப்படியே வெந்துடும். அந்த ஹீட்டில் நெய் தன்னால் உரியிடும். நெய் கொஞ்சம் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம். ஓகேவா? நெய் சேர்த்துக்கணும். நெய் நல்லா உடனே போட்டுவிடுங்க. தேவையான நெய் போட்டுவிடுங்க. நெய் போட்டிங்கன்னா இன்னொன்று நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். உடம்புக்கும் நல்லா ஹெல்த்திக்கு நல்லாயிருக்கும். இது வந்து சத்தானது தான், சத்தான பொருள் தான். குழந்தைகளுக்கு நம்ம தான் சாப்பிடக்கூடிய சத்தான பொருள் தான் நம்ம பண்ணுறோம். ஓகேவா? மாவு எப்படி நல்லா கோந்துட்டு கரெக்டாக ஒரு 40-50 நிமிஷம் வச்சுருக்கோம். நல்லா கவுந்துட்டு பார்த்தீங்களா, மாவு இந்த புரோட்டா பண்ணணும்னா அதே மாதிரி நல்லா மாவு நல்லா கவுந்துட்டு போடணும். நம்ம தேங்காய், கடலைப்பருப்பு, ஏலக்காய் மிக்ஸ் பண்ணி நெய் மிக்ஸ் பண்ணி பூரணம் செஞ்சு வச்சுருக்கோம். ஓகே, இதை நம்ம பொழிப்பு உருண்டையாக பிடிச்சி விடுவோம். எல்லாம் எப்படியோ சின்ன உருண்டையாக இப்படி எடுத்துடுங்க. அப்படியோ சின்ன உருண்டையாக எடுத்துக்கிடுங்க. ஓகேவா? பாருங்க, வைக்கலாம். என்னமோ ஒரு உருண்டை பூரணத்தை எடுத்து இதை வைக்க போகிறோம். அது அப்படி சுத்தம் மடக்கு அப்படி மடக்க போகிறோம். இதை அப்படி மடக்கிடுங்க. ஓகே, மடக்கி எடுத்துக்கங்க. இன்னும் அப்படியே வச்சு இப்படி கையை வச்சு, ஏன்னா இந்த ரொட்டி குருட்டை வச்சு ஒட்டி விட்டாங்க. கையை வச்சு அப்படியே உள்ளே இருக்க மசாலா வெளியே வந்துடக்கூடாது. உள்ள பொருள் இருக்கலாம் இனிப்பு, அது வெளியே வந்துடக்கூடாது.
அதை அப்படியே தட்டி தட்டி அப்படியே நல்லா பெருசு பண்ணணும். பாருங்க நல்லா உள்ளே வச்சு தட்டி எடுத்துட்டோம். ஒரு மசாலா உள்ளே இருந்து அந்த மசாலா வந்து வெளியே வரக்கூடாது. உள்ளே இருக்கணும்னா நம்ம போகிறோன்னு வச்சுக்கோம்னா அது வந்து வெளியே வரக்கூடாது. அப்படியே இனிப்பு வந்துருக்கு. இப்போ நம்மகிட்ட இலை கிடையாது, ஓகேவா? இலையில தட்டினா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்மகிட்ட இலை இல்லைனால நம்ம இப்படி தட்டிடணும். இலை இருந்துச்சுன்னா ஒரு வாழை இலை கீழே போட்டு தட்டினீங்கன்னா அழகாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். தோசைக்கல்லில் நல்லா நல்லா சூடு பண்ணியிருக்கோம். அதில் எண்ணெய் லைட்டாக விட்டுருக்கோம். அப்படியே கழிச்சு இது பண்ணி விடுங்க. கழிச்சு இது பண்ணு. இலை இருந்துச்சுன்னா நல்லா அப்படியே தட்டிடுங்க, ஓகேவா? இலை இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்மகிட்ட இலை இல்லைனால அப்படியே கையை வந்து நம்ம லைட்லேயே இது பண்ணுறோம், ஓகேவா? அப்படியே நம்ம வேறு ரொம்ப அடுப்பை ரொம்ப கூட்டி வைக்காங்க, ஸ்லிம்மாக வச்சுடுங்க, குறைச்சி வச்சுடுங்க. நல்லா லைட்டாக எண்ணெய் விட்டுடுங்க. கீழே நம்ம எண்ணெய் விட்டுருக்கோம், மாற்றி போட்டு மாற்றி போட்டு எப்படி வருது போலி, எப்படி கலர் எப்படி வருது ஓகேங்களா? லேசன் சரி லேசன் எண்ணெய் விடு, லேசாக தேங்காய் விட்டுருக்கோம். தேங்காய் விட்டால் நல்லா மனமாக இருக்கும். வந்துருங்க கொஞ்சம் வெண்ணையும் விட்டுக்கலாம். வெண்ணெய் விடணும். நம்ம வந்து பூரணம் இருக்கலாம், அதில் வெண்ணெய் சேர்த்துருக்கோம். இந்த மசாலா பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, கடலை பருப்பில், அதில் நம்ம நெய் சேர்த்துருக்கோம். அதுலேயே அப்படி போலி எப்படி இருக்கு பாருங்க. போலி எப்படி தான் வரணும், இதுதான் உண்மையான போலி. எப்படி கலர் எப்படி வரும் ஓகேங்களா? எவரு போலி ரெடி. எப்படி இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்கா? ரொம்ப எண்ணெயாகவும் கிடையாது, இதான் கிடையாது. போலி வெந்துட்டு ஓகே. அப்படியே மாற்றி போடு. எப்படி இருக்குங்க, இப்படி தான் பண்ணணும் போலி. அருமையாக இருக்கா? டேஸ்ட்டாக இருக்கா? இதை ஒரு பிளேட்டில் எடுத்துக்கிறோம். ஓகே, ஒரு பிளேட்டில் எடுத்தாச்சு. ஓகே வருங்க, போலி ரெடி. ஓகே, இதே மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். இன்னொன்று அடுத்துல பண்ண போகிறோன்னு போலி ரெடி. இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள், ஓகேவா? என்ன மீதி இருக்குது அதை நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். பாருங்கள், ஒரு போலி நாங்கள் எப்படி போடணும் போட்டு காட்டியிருக்கோம். போலி ரெடி. நீங்களும் இதேமாதிரி பண்ணுங்கள், ஓகே? இது நாங்கள் எப்படி பண்ணியிருக்கோம் இதேமாதிரி நீங்கள் பண்ணுங்கள். அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கடையில் வாங்கினா கூட இந்த டேஸ்ட்டாக இருக்காது, ஓகே? மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். இந்த சேனலில் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஓகே? அந்த பெல் பட்டனை அனுப்புங்க. நன்றி வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி வணக்கம்.